அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும். இக்காலத்திலே நான் தருகிற சிறிய தேவ செய்தி, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு தேவ மனுஷன் எப்படி இருப்பார், சில வார்த்தைகளை மட்டும் கொடுக்கிறேன். ஒரு தேவ மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவரே தேவ மனுஷனாக இருப்பார். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். போதுமென்கிற மனரன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் செலவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசித்து விட்டு வலுவி அநேக வேதங்களை தங்களுடைய உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடு. இப்படியாக பவுல் சொல்லுகிறார். அப்போ ஒரு தேவ மனுஷன் பண ஆசை இல்லாமல் இருக்கிறாரா, பொய் சொல்லாமல் இருக்கிறாரா, களவெடுக்காமல் இருக்கிறாரா, விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறாரா, கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறாரா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மட்டும் கொடுக்கிறாரா, அவர் தேவனுடைய மனுஷன். நீதிமொழிகள் 19ஆவது அதிகாரம் 5வது வசனத்திலே, பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. 9வது வசனத்திலே, பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் விபச்சாரம், பொய் பேசுவது, களவெடுக்கிறது, பணத்தாசை, மக்களை வஞ்சிக்கிறது, போலியான உபதேசங்கள், கர்த்தர் சொல்லாத வார்த்தையை கர்த்தர் சொன்ன என்று சொல்லுகிறதெல்லாம் ஒரு தேவ மனுஷன் செய்கிற காரியம் அல்ல. ஒரு தேவ மனுஷன் எப்படி இருப்பார்? கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வார். கர்த்தருடைய கட்டளைகளை மாத்திரம் போதிப்பார். பரிசுத்த வேதாகமம் ஊடாக கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற கற்பனைகளை கைக்கொள்ளுவார். இங்கே சொல்லப்படுகிறது தீமோத்தேயுவிலே, போதுமென்கிற மனரன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு வருவது என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று கிடவும். ஐஸ்வர்யலாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணீரும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் செதுவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளை தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தை அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தை அடையும்படி நாடு. அப்போ தேவ மனுஷன் பண ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும், விபச்சாரம் இல்லாமல் இருக்க வேண்டும், பொய் பேசுவது இல்லாமல் இருக்க வேண்டும், களவு இல்லாமல் இருக்க வேண்டும். நீதி, பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை இருக்க வேண்டும், சாந்த குணம் இருக்க வேண்டும். அவர்தான் தேவ மனுஷனாக இருக்கிறார். ஒருத்தர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இல்லாத வார்த்தைகளை போதிக்கிறாரா, பொய் பேசுகிறாரா, பண ஆசையோடு இருக்கிறாரா, நீதி இல்லையா, சாந்தம் இல்லையா, விசுவாசம் இல்லையா, அன்பு இல்லையா, பொறுமை இல்லையா, சாந்த குணம் இல்லையா, பொய் பேசுகிறாரா, களவெடுக்கிறாரா, விபச்சாரம் செய்கிறாரா, பெண்களை ஆசைப்படுகிறாரா,
பொருள் ஆசையில் இருக்கிறாரா, அவர் நிச்சயமாக தேவ மனுஷனாக இருக்க முடியாது. தேவ மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, யாரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்கள். காலம் கொடிய காலமாக இருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறது. யாரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போட்டுக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகள்னாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகள் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகள் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ மனுஷன் எப்படி இருப்பார் என்ற சில வார்த்தைகளை மட்டும் கொடுத்திருக்கிறேன். பண்ண ஆசை இல்லாதிருக்கிறாரா, விபச்சாரம் செய்யாதிருக்கிறாரா, களவெடுக்காதிருக்கிறாரா, பொய் சொல்லாதிருக்கிறாரா, அன்பாக இருக்கிறாரா, பொறுமையாக இருக்கிறாரா, சாந்தமாக இருக்கிறாரா, நீதியாக நடக்கிறாரா, கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லுகிறாரா? இனங்கண்டு கொள்ளுங்கள், யாரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்கள். வெளிப்பாட்டிலிருந்து சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்பாடு 22ஆவது அதிகாரம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, யாரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்கள். பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் தினமும் வாசியுங்கள், கர்த்தரோடு இருங்கள், அவர் உங்களோடு இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும்.